லாஸ்யம். பிரளயத்திற்கு பின் மீண்டும் சிருஷ்டி. சிவனே அனந்த பைரவராகி அனந்த பைரவியான அம்பாளுடைய கோஆபரேஷனோடு நாட்டியத்தை சிருஷ்டியப்படுது. மூலாதாரத்தில் அனந்த பைரவர்களின் தாண்டவ சாட்சி லாஸ்யத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனந்த பைரவி என்பது ஒரு ராகம், அது பாட்டு. இங்கே ஆட்டமும் சேர்ந்திருக்கிறது. ஆனந்தம் வந்தால் தான் ஆடுவது பாடுவது எல்லாமே. வெள்ளைக்காரர்கள் பால் டான்ஸ் என்று குஷியாக ஆடுகின்றார்கள். ஆனந்தப்பட தெரியாத நாமோ மூக்கை சிந்தி கொண்டிருக்கின்றோம். ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் அனந்த பூரிப்பில் நாட்டியம் ஆடுகின்றார்கள். அவர்கள் அப்படி இருக்கிறார்களே என்று நாம் சுவாதீனமாக எடுத்துக்கொண்டு விடக்கூடாது. அதனால்தான் ஆனந்தத்தோடு பைரவம் சேர்ந்தவராக இருக்கிறார்கள். பைரவம் என்பது பயமுறுத்துவதை, கோபத்தை, வக்ரத்தை காட்டுவது. நம்மை நல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகத்தான் இப்படியெல்லாம். அன்பாயிருப்பதுதான், சர்வபூத தயைதான் இந்த